நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். செஞ்சியில் ராஜா தேசிங் மன்னனுக்கு மணிமண்டபம் மற்றும் சிலை அமைக்க கோரிக்கை வைத்து ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா சமூக நல சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா சமூக நல சங்கத்தின் சார்பில் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் சிங் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த ராஜா தேசிங்க மன்னனின் நினைவாக செஞ்சியில் ராஜா தேசிங்க மன்னனுக்கும் அதேபோல் 14 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட ராஜா சொரூப் சிங் ஆகிய இருவர்களுக்கும் மணிமண்டபம் மற்றும் சிலை அமைக்க வேண்டியும், செஞ்சிக்கோட்டையை ஆட்சி செய்த ராஜா தேசிங்க மன்னன் வீரமரணம் அடைந்த கடலியில் அவருடைய நினைவாக நடுக்கல் உள்ள இடத்தில் போர் நினைவு சின்னம் அரசு சார்பில் அமைக்க வேண்டியும், தமிழக அரசு ராஜா தேசிங் மற்றும் ராஜா சொரூப் சிங் ஆகியோரின் ஆட்சி முறையை பற்றி பள்ளி கல்வி பாடப்புத்தகங்களில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சார், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா அப்படின்ற அமைப்பின் சார்பா இன்னைக்கு தமிழ்நாடு அரசை ராஜா தேசிங்குக்கு மணிமண்டபமும் சிலையும் அமைச்சு கொடுக்கணும். எங்கள் ஜாதிய அமைப்பை பிசி மைனாரிட்டி பட்டியலில் சேர்க்கணும். அதே போல் சொரூப் சிங் மற்றும் ராம்பாய் அவர்களுக்கு மணிமண்டபம் வேணும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் செய்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய உண்ணாவிரத போராட்டம் கடந்த 30/9/23 அன்னைக்கு நாங்கள் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை. காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. எத்தனையோ நல்ல பல காரியங்களை இன்றைய முதலமைச்சர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் எங்கள் வம்சத்திற்கு ராஜா தேசிங்குடைய சிலையும் மணிமண்டபமும் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை பல 100 ஆண்டுகளாக அல்லது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. காரணம், நாங்கள் மிகவும் சிறுபான்மையினராக இருப்பதாக மட்டும்தான் நாங்கள் எண்ணுகிறோம். ஒருவேளை நாங்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் எங்களை அரசாங்கம் மதிக்கவில்லையோ என்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் இருக்கிறது. ஆகவே இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக எங்களது முக்கிய கோரிக்கையான ராஜா தேசிங் அவர்களுக்கு இந்த செஞ்சியின் மக்கள் கூடும் பகுதியில் கண்டிப்பாக ஒரு சிலையும் மணிமண்டபமும் அமைத்து தர வேண்டும் என்ற உன்னத கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வலியுறுத்தி தான் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கின்றோம். இதே போல மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ராஜா தேசிங் அவர்களின் நண்பர் மஹமூத் கான் அவர்களுக்கும் ராஜா தேசிங்கிற்கும் ஒரு மத நல்லிணக்க சிலையை செஞ்சி மாமண்ணில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அனைத்து அரசர்களின், இந்த ராஜா தேசிங் மட்டுமல்ல, செஞ்சியை ஆண்ட அனைத்து அரசர்களின் வரலாறுகள் ஒரு 6 கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு நாங்க உண்ணாவிரத போராட்டம் ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா சார்பாகவும், இங்கே நம்முடைய உள்ளூர் சிலருடைய சில பொது அமைப்புகளின் தலைவர்களும் சில வரலாற்று ஆசிரியர்களும் இந்த சேனாவிற்காக, எங்களுடைய உண்ணாவிரதத்திற்காக ஆதரவு அளித்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் சேனாவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை அரசாங்கம் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு நிறைவேற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை தொடர்கின்றோம். ராஜா தேசிங் ராஜ்புத் பொந்தில் சேனா நிறுவன தலைவர் ஸ்ரீதர் சிங். தென்காசி மாவட்டம் வல்லம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஜமீன் பஞ்சாயத்து பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த தின விழா
சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தென்காசி மேற்கு ஒன்றிய செயலாளர் வல்லம் திவான் ஒலி தலைமையில் தென்காசி ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஷேக் அப்துல்லா, ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சையத் ரஃபீக் மற்றும் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் மைமூன் நசீமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற கோஷங்களோடு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 50 மரக்கன்றுகள் இளைஞர் அணி சார்பாக நடப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகளிர் அணி துணை அமைப்பாளர் சல்மா உள்பட ஏராளமான மகளிர் அணியினர் மற்றும் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர். சென்னை ராஜ்யம் என்று இருந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பெருந்தகையாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளில் இன்றைக்கு நான் தென்காசி மேற்கு ஒன்றியத்தை சார்ந்த எனது பகுதியில் ஏறத்தாழ ஊராட்சியில் மற்றும் 34 பாகங்கள் பூத்துகள் இருக்கிறது. அந்த 34 பூத்துகளிலும் ஒரு 6 ஊராட்சி உள்ளடக்கியதாக இருந்தது. அந்த 6 உள்ளாட்சியிலும் இன்றைக்கு காலையிலிருந்து அனைத்து பூத்துகளுக்கும் சென்று பேரறிஞர் அண்ணா அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி அவர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிவிட்டு அதற்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா வழியிலும் தலைவர் டாக்டர் கலைஞர் வழியிலும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையில் மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசிற்கு பீகாரில் நடந்ததைப் போல மற்ற மாநிலங்களில் வட மாநிலங்களில் நடந்ததைப் போல வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிலும் நடைபெறக்கூடாது என்பதற்காக, அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு செயலையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்ற அடிப்படையிலும் தமிழகத்திற்கு தர வேண்டிய முறையான நிதி பகிர்வினை அளிக்காமல் ஏமாற்றி வருகின்ற அந்த ஒன்றிய அரசை அவர்களுக்கு நினைவூட்டும் வகையிலும் அனைத்து மக்களும் ஒன்றிணைவோம் வா என்ற அடிப்படையில் உறுப்பினர்கள் சேர்த்த அனைவரையும் குடும்பத்தினையும் அழைத்து அனைத்து பகுதிகளிலும் இன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை ஏற்க சொல்லி தலைமை கழகத்தினுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு நண்பகல் இன்றைக்கு 2 மணி ஆயிடுது. இதுவரையில் இன்னும் தொடர்ந்து மாலை வரை இது தொடரும். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் நாங்கள் இந்த உறுதிமொழியை எடுத்து மக்கள் அதற்கு பெரிய ஆதரவினை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அண்ணாவினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் வல்லம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இளைஞரணி தம்பிமார்கள் அனைவரும் இணைந்து மரக்கன்றுகளை நடும் விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதையும் நட்டு இன்றைக்கு தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இன்றைய தினம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற அந்த உறுதிமொழியினை தமிழ்நாடு முழுமைக்கும் பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்றைக்கு தலைவருடைய ஆணைக்கிணங்க அதை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலும் எனது ஒன்றியத்தில் அனைத்து பகுதிகளிலும் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் 6வது வார்டு கால்வாய் பணி முடிக்கப்பட்டது. பள்ளங்கள் சரி செய்யவில்லை, பொதுமக்கள் அவதி. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டில் கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் பள்ளங்கள் சரி செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளார்கள். இதனால் இருசக்கர வாகனங்களில் வரும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் தடுமாறி கீழே விழுந்து செல்கின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக நோண்டப்பட்ட பள்ளங்கள் இதுவரைக்கும் சரி செய்யாமல் இருக்கின்றது. இதனால் அந்த தெருவில் சென்று வர மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆங்காங்கே உள்ள பள்ளங்களில் தேங்கும் மழைநீரிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அங்கு வாழும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். அந்த வார்டு கவுன்சிலர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஓட்டு கேட்க வந்தவர். அதன் பிறகு இந்த வார்டு பக்கம் கூட எட்டி பார்ப்பதில்லை, இந்த வார்டு கவனிக்க வருவதில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு கூறுகின்றனர்.
நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிடும் போது அதிகாரிகள் வெளிப்படையாக எங்கள் நகராட்சியில் நிதி இல்லை என்று மக்களிடத்தில் கூறுகிறார்கள் என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கால்வாய் போடுவதற்கு 3 மாதங்களுக்கும் மேல் ஆகிறது. சாலை போடுவதற்காக எத்தனை மாதம் ஆகும் என்று தெரியவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நகர 3வது வார்டு திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினருடன் சேர்ந்து மக்கள் நலனுக்காக போராடுவதோடு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர். இதில் JRM முருகன் 3வது வார்டு கவுன்சிலர், மேகண்ட முருகன் நகர் வர்த்தக அணி துணை செயலாளர், துரைப்பாண்டி நகர் கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் AK அர்ச்சுனன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் ராமகிருஷ்ணன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணி, கூரி முருகன், முருகானந்தம், முத்துராஜ் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு புறவழிச்சாலையில் சன்னியாசி மடம் அருள்மிகு உண்ணாமுலை உடனுரை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சூழினி பிரத்யங்கரா தேவி உடனுரை அருள்மிகு சரபேஸ்வரருக்கு தேய்பிரை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிவேலன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி தாளாளரும் ஸ்ரீ வசீஸ்வரர் அறக்கட்டளை துணைத் தலைவருமான சிவலிங்கம் கோமதி குடும்பத்தார் தலைமை தாங்கினர். 108 ஓம திரவியங்கள் கொண்டு யாக வேள்வி பூஜை செய்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சரபேஸ்வரருக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட தலைவர் J. லட்சுமணன், உழவன் KM பாலு, விமல், நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வார வழிபாட்டு மன்றம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக பணிகள் செய்து வரும் சிவலிங்கம் அவர்களுக்கு ஆன்மீக சேவை செம்மல் என்ற விருது வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து மஞ்சள், குங்குமம், விபூதி, வளையல், மாங்கல்ய கயிறு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை டோபி காலனியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு 8ஆம் ஆண்டு கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மாரியம்மனுக்கும் ஸ்ரீ கங்கையம்மனுக்கும் பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கூழ் அம்மனுக்கு படைத்து பெண் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருளிய ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சரவணன், தருமன், அர்ஜுனன், ரவீந்தர், அருண், கார்த்திக்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோம்பை பேரூராட்சி அரண்மனை தெருவில் பேரூர் செயலாளரும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான முருகன் தலைமையில் பேரூராட்சி மகளிர் அணி செயலாளர் சுகன்யா முன்னிலையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராட வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும், நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் ஆத்மா குழு தலைவரும் தெற்கு ஒன்றிய செயலாளருமான கனகராஜ் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி 7 பூத்துக்கொண்டது பெருமாள் கோவில், மண்போயர் தெரு, மெயின் ரோடு, பாத்திமா பாளையம், பேக்காடு, இந்திராநகர் போன்ற பகுதியில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவோம், வாக்குரிமை பறிக்கும் சாருக்கு எதிராக நிற்போம், நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த திட்டத்திற்கு எதிராகவும் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர் என ஒவ்வொருவருக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் பக்கத்தில் உறுதுணையாக நிற்போம். மேலும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். மேலும் தலைவர்கள், கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், திமுகவின் அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்டீபன். தமிழ்நாடு இணைந்துள்ள 1 கோடி குடும்ப உறுப்பினர்களும் தமிழ்நாட்டை விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு புதிய கல்வி இதுக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்குரிய நன்மதிப்புக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். இதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாத்து தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர், தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்க, முதலமைச்சர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க, துணை முதல்வர் வாழ்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் ஆத்மா குழு தலைவரும் தெற்கு ஒன்றிய செயலாளருமான கனகராஜ் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி 7 பூத்துக்கொண்டது பெருமாள் கோவில், மண்போயர் தெரு, மெயின் ரோடு, பாத்திமா பாளையம், பேக்காடு, இந்திரா நகர் போன்ற பகுதியில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவோம், வாக்குரிமை பறிக்கும் சாருக்கு எதிராக நிற்போம், நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த திட்டத்திற்கு எதிராகவும், பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர் என ஒவ்வொருவருக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் பக்கத்தில் உறுதுணையாக நிற்போம். மேலும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். மேலும் தலைவர்கள், கவுன்சிலர்கள், வார்டு உறுப்பினர்கள், திமுகவின் அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொடைக்கானல் கூக்கால் ஏரியில் ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து வருவதால் பொழிவிழந்து காணப்படும் ஏரி முகம் சுழித்து செல்லும் சுற்றுலா பயணிகள் விரைவில் மாவட்ட நிர்வாகம் ஏரியை பொழிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கூக்கால் கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக கூக்கால் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி கூக்கால் ஊராட்சி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் இந்த ஏரி முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளதால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை புரிந்து ஏரியை அருகில் சென்று கண்டு ரசித்தும் ஏரியினை சுற்றி உள்ள புல் தரைகளில் அமர்ந்து இயற்கை அழகினை கண்டு ரசித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து செல்வது வழக்கம். மேலும் இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் நீரானது விவசாய தேவைகளுக்கும் குடிநீராகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனை தொடர்ந்து இந்த கூக்கால் ஏரியில் ஆகாய தாமரை சூழ்ந்தும் இப்பகுதிக்கு வருபவர்கள் வீசி எறியும் பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்கள், குப்பைகள் சூழ்ந்து ஏரியின் நீர்ப்பரப்பை மறைத்து கொண்டே வருகிறது. இதனால் இந்த ஏரியின் நீரானது மாசடைந்து காணப்படுவதுடன் ஏரியும் பொழிவிழந்து காணப்படுகிறது. மேலும் இந்த ஏரியை சுற்றி கட்டியுள்ள கட்டிடங்களின் கழிவுகளும் ஏரியில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி பொழிவிழந்து வரும் ஏரியை தூய்மைப்படுத்தி பொலிவு பெற வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
சுற்றுலா பயணிகள் மற்றும் கூக்கால் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எத்தனையோ இடத்துல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் போயிருக்கேன். அதுக்காக நான் யாரையும் குறைச்சி மதிப்பில்லை. என் மண்ணை சார்ந்த நாம் பிறந்த இந்த மாவட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதை நான் பெரும் மகிழ்ச்சியோட பெரும் நெகிழ்வோட உருவாக்குறேன். வெற்றி பெற்ற அந்த நிலையில நான் மறுபடியும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதாவது எங்களுடைய விகே ப்ரொடக்ஷன் சார்பாக அதாவது நிர்மல் சரவணராஜ் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் அவர்களும் தயாரிப்பாளர்களாக அவர்கள் பின்னாடி வந்து சேர்ந்தாலும் கூட இந்த படத்தை முடிக்க விகே ப்ரொடக்ஷன்ங்கிற அந்த லோகோவை தொடங்கி இங்க நெய்வேலியில குங்குபாடியில எங்களுடைய சகோதரர் குரலமுதன் ஐயா உமாதேவன் ஐயா கிரியாடெக் பாஸ்கர் பரமேஸ்வரி குமரேசன் இவங்களுடைய தயாரிப்புல இந்த படைப்பை நாங்கள் இங்கதான் தொடங்கணும். இந்த மண்ணில் இன்னைக்கு 13 கோடி ரூபாய் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்ல சமுத்திரகனி, சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், மன்சூர் அலிகான், பாகுபலி வில்லன் பிரபாகர், இளவரசு, இப்படி எண்ணற்ற தலைவாசல் விஜய், நெல்கள் ரவி, கராத்தே ராஜா, இப்படி என்னுடைய மகன் தமிழ் கௌதமன், இப்படி எண்ணற்ற நடிப்பு கலைஞர்கள் இந்த படைப்புல பங்கு பெற்றிருந்தாலும் கூட இந்த படைப்பினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக உன்னதமான இந்திய அளவுல பேசப்படுகிற 2 முறை தேசிய விருது வாங்கின ஜி பிரகாஷ் அவர்கள் இசை, புஷ்பா 2க்கு இசையமைச்ச சாம்சிஎஸ் பின்னணி இசை, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 7 முறை தேசிய விருது வாங்கி 7000 பாடல்களை எழுதினவர், மலையூர் மம்பத்தியானுக்கு பிறகு கரிமேட்டு கருவாயனுக்கு பிறகு நான் என்னுடைய உயிரை கரைத்து எழுதுகிற பாடல்களாக படையாண்ட மாவீரா பாடல்களை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நீங்க அந்த பாடலை கேட்டு கணக்கி உங்களுடைய உடல் சிலிர்த்ததே அதுக்கு சான்றாக இருக்கும். ராஜா முகமது படத்தொகுப்பு தேசிய விருது வாங்கினவர், கோபி ஜெகதீஸ்வரன் படத்தொகுப்பு, ஸ்டன் சில்வா இந்தியா முழுக்க எல்லா இந்தி படங்கள் வரைக்கும் போய் செய்கிற ஸ்டன் சில்வா, தினேஷ் மாஸ் ஒரு பெரிய நடன கலைஞர், நிகில், இப்படி அத்தனை பேருமே ஒரு பெரும் கலைஞர்களாக என் மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரன், ஒரு சமரசமற்ற போராளி, தன் வாழ்நாள் முழுக்க தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஒத்தருவா கூட பொருள் சேர்க்காத இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான ஒரு தமிழன் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு தான் படையாண்ட மாவீரா. ஆக இந்த படைப்பு செப்டம்பர் 19ஆம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்படுகிறது. அதற்கு முன்பு நான் பிறந்த மண்ணுல என்னுடைய கடலூர் மாவட்டத்துல உங்களை எல்லாம் அழைத்து இந்த படைப்பை இங்க போட்டு காட்டி நீங்கள் கொண்டாடினதும் வாழ்த்தினதுங்கிறது இந்த வெற்றிக்கு ஒரு முன் சான்று. அந்த மகிழ்வோட உங்கள் முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன். சமூகம் சார்ந்த படம் திருப்பி வர மீண்டும் பிரச்சனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கும். அதாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா எதுல இருந்து விஷம் எடுக்கிறாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எதுல இருந்து விஷம் எடுக்கிறாங்க சொல்லுங்க, எடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படைப்பை எடுத்து இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற தமிழர் குடிகளுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தும் போது அதை தணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதை தகர்க்கிறதுக்கும் நான் என் மண்ணின் வரலாறு தான் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்ப அதுவும் குறிப்பாக அந்தோணிசாமிங்கிற ஒரு பிரசாதி தமிழர் குடியில பிறந்த ஒரு காட்டுமிராண்டி காவல்துறை அதிகாரிய சம்பந்தமே இல்லாத காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை வச்சது பேரை வச்சது மட்டும் இல்ல, அவருக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை வச்சு அவமானப்படுத்தினது அயோக்கியத்தனமானதா இல்லையா? அப்ப அந்த அப்படி அதை வந்து எடுத்ததோட மட்டும் இல்ல, வேணும்னா அந்த தாதா ரவுடியை நான் படைப்பு செஞ்ச மாவீரன் வீரப்பனார் படைப்பு எடுத்த கௌதமனை வேணா நீங்க வந்து அந்த படைப்பை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சவால் விடும்போது, நேர்மையற்ற முறையில ஒருத்தன் படைப்பு செய்யும் போது நேர்மையாக வாழ்ந்த ஒருத்தனுடைய படைப்பை எடுத்துதான் பதிலடின்னு சொல்லி என் மண்ணில் வாழ்கிற தமிழர் குடிகளை உன்னையும் இந்த மண்ணையும் காட்டணும்னா எவனோ வந்து கலைப்பான் சிதைப்பான், மாறாக எட்டி அவர்கள் நெஞ்சில உதைச்சிட்டு
இந்த மண்ணுக்குரியவர்கள் இருக கைப்பற்றி இந்த மண்ணையும் காப்பாத்துங்க, மொழியும் காப்பாத்துங்க, இனத்தையும் காப்பாத்துங்க, இந்த மண்ணின் உரிமைக்காக மீட்டெடுங்கன்னு சொல்றதுக்கு யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களை வைத்து அந்த சமூகத்தை வைத்துதான் நான் பதிலுக்கு படைப்பு செஞ்சு ஒரு தெளிவை புரிதலை என் இனத்தின் எதிரிக்கு மட்டும் இல்ல, என் இனத்திற்குரியவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால அந்த அடிப்படையில நான் படைப்பு செய்வது என்பது என்னுடைய உரிமை, கடமை. அதை நீங்க இருக்கிறா இல்லையாங்கிறத படைப்பு பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்கணும்பா. படைப்பை பார்த்துட்டு இதே கடலூருக்கு வருவேன், இல்ல என்னுடைய அலைபேசியில கூட என்னிட உரையாடி அந்த குரல் பதிவை கூட இந்த உலகம் முழுக்க நீங்க பரப்பி என்னை இழிவு செய்யலாம். மாறாக அறம் சுமந்த ஒருவனாக இந்த மண்ணுக்காக நின்றுங்க. அனிதா வீட்டுல போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு. அனிதா யாரோ ஒரு பெண்ணுன்னு நினைக்கல, எங்கள் வீட்டு பெண்ணாக பார்த்தேன். தூத்துக்குடியில காந்தாரி அம்மன்கிற பறையர்குடி குலதெய்வ சாமியை வைக்க போன போது 4 பேர் பறையர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டத்தால அதை எதிர்த்து நின்று தீரத்தோட சின்னத்தோட கேள்வி கேட்க, அந்த உரிமையை நிலைநாட்ட இந்த மண்ணில் யாரும் போல. நான் போகும்போது அதிகாலை 6:30 மணிக்கு கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மண்ணில். ஆக என் தேவர் கல்லூரி மீட்பாக இருந்தாலும் சரி, நீங்க மாணவர் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று என் இனத்திற்காக போராடினேன். அப்ப நான் பிறந்த ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது, கரைப்படுத்தப்படும் போது எல்லாரும் கேள்வி கேட்கணும் சூடு சொர்ணையோட. எவனுமே கேள்வி கேட்கலும் போது நான் பிறந்த சமூகங்கிறதுனால நான் கேள்வி கேட்டா என்னை கரைப்படுத்துவானோ காயப்படுத்துவானோன்னா அது ஓடி ஒதுங்கிறது ஆளுமை இல்ல, ஆண்மைத்தனம் இல்லை. அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் நிற்பவன், நான் பிறந்த சமூகத்துக்கு நிற்பதுதான் அறம்னு இந்த படைப்படுத்து. அதிலும் கூட ஒரு பெரும் புரிதல், ஒரு தெளிவை, வாழ்க்கையை அழகாக்க, உன்னதமாக்க, ஒற்றுமையை உறுதிப்படுத்த இந்த படைப்பு. நீங்க படையாண்ட மாவீரா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மிக பெரும் பேசிட்டு இருக்கிறதா விஜயோட நேற்று பெரும் கூட்டம். நீங்க திரைத்துறையில இருக்கிறீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா எந்த அளவுக்கு சொல்லி இல்ல என்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு கேட்கிற கேள்வி இந்த அவ்வளவு முக்கியத்துவம் இந்த கேள்வி இல்ல அதை கேளுங்க. சரி, இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த இடத்துல அது என்னுடைய கடமையா தான் நான் பாக்குறேன். அதாவது சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் உருவெடுத்து வந்தது, தன்னுடைய திரை வாழ்க்கையே தள்ளி வச்சுட்டு இனி எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு இந்த மக்களுக்காக நான் உறுதியா நிற்பேன்னு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தமிழ் திரையிலிருந்து எண்ணற்ற கலைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா அது கேள்வி. வெற்றி பெறாமலும் இங்க போனதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டுமே போதும், தன்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டுமே ஆட்சி கட்டில தன்னை அமர வைத்து விடும்னு யார் நம்பினாலும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறோம். அதனால குரல் கொடுப்பது என்பது, பேசுவது என்பது காலங்காலமாக தமிழ் இனத்துல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கு ஏராளம் தோன்றினார்கள், இப்பவும் தோன்றி இருக்கிறார்கள், இனியும் தோன்றுவார்கள். ஆனா இந்த மண்ணின் உரிமைக்காக எவன் ஒருவன் ரத்தம் சிந்த ஒரு தலைவன் தயாரா இருக்கிறான், தன் உயிரை கொடுத்து கூட தன்னுடைய மண்ணின் மாண்பை, தன்னுடைய மண்ணின் நிரந்தர உரிமையை, தலைநிமிர்வை ஏற்படுத்த எந்த தலைவன், அரசியல்ல இருந்து வரலாம், மருத்துவத்துறையில இருந்து வரலாம், வழக்கறிஞராக இருந்து வரலாம், ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்து கூட வரலாம், எவன் தன் மண்ணின் தலைநிமிர்வை உறுதிப்படுத்த என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்று இந்த மண்ணின் உரிமையை மீட்டு அவன் அரசியல் தலைவனாக நிற்கிறானோ அவன் வரலாற்றில் போற்றப்படுவான். அப்படி ஒரு நிலைய சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்தால், அதுக்காக தன் உயிரை கொடுக்கணுங்கிறது இல்லை, கொடுக்க தயாரா இருந்தாலே போதும் அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியும். மாறாக இந்த புகழ் மட்டுமே, தன்னை பார்க்க வருகிற கூட்டம் மட்டுமே ஓட்டளித்து அரசியல் நிரந்தரமாக ஒரு உச்ச நிலையை அடைந்து விடலாம் அவர் நினைக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அதனால அவருக்கு என்னுடைய வாழ்க்கை. நிச்சயமாக என்னுடைய படையாண்ட மாவீராவுல என்னுடைய தந்தையின் உயிர் தோழர் தமிழரசன் அவர்களுடைய பிம்பம் வருது. நான் உயிராக நேசிக்கிற
என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிம்பமும் வருது. காரணத்தோடு வந்தபோது அவர் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு தலைவன் படம் மட்டும்தான் 35 ஆண்டுகளாக மாற்றப்பட்டிருந்து காடுவெட்டி குரு அவர்களுடைய காடுவெட்டி கிராமத்துல அவர் ஓட்டு வீட்டு அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற படம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம். நான் சொல்வதற்கு முன்பாகவே அந்த அதாவது சென்சார் அதிகாரிகள்கிட்ட அங்க அரியலூர்ல இருந்து ஒருத்தர் போனவர், இந்த சென்சார் உறுப்பினராக இருந்தவர், நான் பார்த்தேன் அந்த வீட்டுல மாட்டி இருந்தது, இது உண்மை வரலாறுன்னு அவர் சொல்லி எடுக்கிறாரு, அதனால அதுல இருக்கிற தப்பு இல்லைன்னு எனக்கு முன்பே வாதாடி அது உறுதி செய்யப்பட்டது. அதனால இந்த மண்ணின் மாண்பை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இது ஒரு தனிச்சாதியினுடைய வரலாறா தொடங்கலாம். ஆனா முடியும் போது ஒட்டுமொத்த தமிழ் சாதியினுடைய தலை நிமிர்ந்த வரலாறாக இந்த படைக்க முடியும். அத இந்த உலகம் தரிசனமாக பார்க்கின்றது. நன்றி.